ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, சின்ன சின்ன விஷயம்தான், அதுதான் இன்று பெரிய விஷயமாக இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சின்ன சின்ன கருத்துக்களுக்கும் யாரும் எந்த மதிப்பும் தரவில்லை என்றாலும் அது ஒரு நேரத்தில் பெரிய பெரிய விஷயங்களாகவும் பெரிய பெரிய கருத்துக்களாகவும் மாறிவிடுகிறது. இன்று உன் வாழ்க்கையில் நடப்பது கூட அதுதான். நீ எதை சின்னதாக நினைத்தாயோ, இது நம்மை எப்பொழுதோ நடந்தது, இது இப்பொழுது எந்த காலத்திலும் மறக்கப்பட்டது, இனி அது நம்மை பாதிக்காது, எந்த சூழ்நிலையிலும் அது மற்றவர்களும் மறந்து போயிருப்பார்கள், நம்மை எதையும் தொடர மாட்டார்கள், இதோடு நாம் சந்தோஷமாக இருக்கலாம், காலங்கள் கடந்துவிட்டது, யாரும் நம்மை எந்த கேலியும் செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் நீ நினைத்து தவறாக ஒரு கணக்கை போட்டு வைத்து அது அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கு நேரங்கள் மாறி மாறி வரும் பொழுது அதன் காலங்களும் மாறி வரும், அந்த செய்திகளும் மாறிக்கொண்டு வரும். அப்படி இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் உன்னிடம் நீ தேவையில்லாத வார்த்தைகளை விடுவாயானால் அப்பொழுது அவர்களும் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உன்னை காயப்படுத்துவார்கள். பழைய விஷயம்தானே, இது நமக்கு தேவையா என்று கூட நினைக்க மாட்டார்கள். மற்றவர்களிடம் அதை போய் சொல்லி ஏளனப்படுத்துவார்கள், கேலி பண்ணுவார்கள், அவமானப்படுத்துவார்கள். இவள் எப்படிப்பட்டவள் என்று எனக்கு தெரியாதா என்பார்கள். ஆனால் நீ நினைத்து கொண்டிருப்பாய், மற்றவர்கள் அனைவரும் மறந்துவிட்டார்கள், நம்மை மதிப்போடு தான் பார்க்கிறார்கள், நம்மை ஒரு மரியாதையான இடத்தில் தான் வைத்திருக்கிறார்கள், அந்த காலங்கள் முடிந்துவிட்டது என்றெல்லாம் நீ நினைத்து கொண்டிருப்பாய். ஆனால் அவர்கள் மறப்பதில்லை. பின்னாடி உனக்கு பின்னால் அவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். அது உனக்கு தெரியாது. ஆனால் அது உனக்கு தெரிய வரும் பொழுது உனக்கு அதிர்ச்சியாக இருக்கும், ஒரு அவமானமாக இருக்கும். ஏனென்றால் உன் மனமானது கலங்கி தவிக்கும். அதெல்லாம் அவர்களுக்கு பெரியது கிடையாது. மொத்தத்தில் அவர்கள் உன்னை காயப்படுத்த வேண்டும், இதுதான் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம். அடுத்தவர்களை காயப்படுத்தி பழைய விஷயங்களை பேசுகிறோமோ என்று சிறிது வெட்கம் கூட இல்லாமல் உன்னிடம் நல்லவர்கள் போல் நடித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உனக்கு பின்னால் உன்னை பழைய விஷயங்களை கிளறி பேசிக்கொண்டிருப்பார்கள். இதுதான் அவர்கள் உனக்கு நன்றியாக இருக்கிறார்கள் என்று நீ தவறாக நினைத்து விடுகிறாய். சின்ன சின்ன விஷயம்தானே, இதெல்லாம் நம்மை எப்பொழுதும் தொடராது என்று நினைத்த உனக்கு சரியான அவமானமாக இருக்கும். அதுதான் இந்த வாராகி சொல்கிறேன் கேள். யாரையும் எதற்கும் தேவையில்லாமல் நம்பாதே. நீ முழுமையாக நம்பி அவர்களுடன் ஐக்கியமாகும் பொழுது நிச்சயமாக உனக்கு அது அவமானத்தை தரும் என்பதனை நீ மறந்துவிடாதே. அவமானம் என்பது யாருக்கு எப்பொழுது வரும் என்று தெரியாது. எப்படி பொன்னும் பொருளும் சேரும் பொழுது எப்பொழுது சேருகிறது என்று தெரியாதோ, ஒரு மனிதன் உயரும் பொழுது எப்பொழுது உயர்கிறான் என்று சிறிது கூட தெரியாமல் திடீரென்று நடக்கும். அதுபோல்தான் இதுவும். அவமானங்கள் ஒரு நிமிடத்தில் யாரையும் கடந்து போகும் பொழுதோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்கள் அனுபவித்து ஆக வேண்டும் என்று விதி இருந்தால் அது நிச்சயமாக நடந்துவிடும். நாம் எதை எடுத்தாலும் சாதாரணமாக நினைத்து செய்யும் ஒரு காரியமானது கூட ஒரு நாளைக்கு பிற்காலத்திலோ அல்லது அன்றோ இல்லை மறுநாளோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மை அது தாக்கும். அந்த வார்த்தைகளானது நமக்கு ஈட்டி போல் இருக்கும். நம் மற்றவர்கள் முன்னால் கூனி குறுகி நின்று கொண்டிருப்பது போல் இருக்கும். நாம் மறைத்து விட்டோம், இது யாருக்கும் தெரியாது அப்படி என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், யாரும் அறியாத ஒரு நேரத்தில் அது உன்னை தாக்கும். அப்பொழுது உன்னாலேயே அது தாங்கிக் கொள்ள முடியாது, அதிர்ச்சியாக இருக்கும். இப்படி ஒரு செயலை யார் செய்தது, இதற்கு என்ன இதெல்லாம் ஒரு வேலையா என்றெல்லாம் நினைத்து கொண்டு இது மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டதா, இப்படியா அப்படி என்று நினைத்து நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாய். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாராகியை மறக்காதே. உனக்கு இத்தனை கருத்துக்களை சொல்லும் வாராகி உன்னை கைவிடுவதற்காக சொல்லவில்லை, அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நேரமும் உன்னுடன் பேசுகிறேன் என்றால், உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றால் மட்டும்தான் பேசுவேன். உன்னை தொடர்கிறேன் என்றாலும் அப்படித்தான். நான் இத்தனை கருத்துக்களை உன் வாழ்க்கையில் நீ என்னிடம் சொல்லாமலேயே சொல்கிறேன் என்றால், உன்னுடன் மனதுக்குள் நான் இருக்கிறேன், மன ஆழத்தில் நான் இருந்து உன்னுடன்
உன்னுடைய வாழ்க்கையை கணக்கெடுத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், என்னென்ன சோகங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாய், எப்படி இதை கடக்கப் போகிறோம் என்று தவித்து கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் புரிந்து உன்னை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறேன். அதனால் நீ கவலைப்படாதே. உனக்கு நடக்கும் அனைத்தையும் முன்கூட்டியே நான் உனக்கு சொல்லும் பொழுது உன்னை காப்பாற்ற வராமலாயிருப்பேன். நிச்சயமாக வருவேன். நீ தைரியமாக இரு. நீ இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கும் இந்த செயலானது இதை விட்டு நீ வெளிவருவதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன். சிறிதும் கலங்காதே. ஜெய் வாராகி.